மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சுய உதவிக்குழு பான் கார்டுகளுக்கு எனதொருமை மீன ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன். இந்த ஜனவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக நன்மை செய்ய போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், சந்திராசிரம தினங்கள் என்னென்னைக்கு பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அருமை சொல்லவே வேணாம், குரு பகவான். குரு அப்படின்னாலே எல்லாத்துக்கும் உயர்ந்தவர். அந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிநாதனாக அமைஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் இந்த மீனராசிக்காரர்கள் கடுமையாக உழைப்பீங்க, அதுக்குண்டான ஒரு வருமானம் இதெல்லாம் இருக்குது, சொத்து சேர்க்கை எல்லாமே இருக்குது. ஆனால் இல்லற வாழ்க்கை அப்படி எப்படியுமா இருக்குது. கரெக்டான கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இல்லற வாழ்க்கைங்கும்போது சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப சுவையாக இருக்குது, திடீர்னு பார்த்தா சுமையாக இருக்குது. என்ன பண்ணுறது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. இந்த குரு பகவான் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருக்கார். அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா போன மாதம் வக்ரகதியில் இருந்தார், ஒன்றும் பெருசாக உங்களுக்கு ஒன்றும் கொடுக்கல. இப்போ இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். ஏன்னா வக்ர நிவர்த்தி ஆயாச்சு. இன்னும் சூப்பராக உங்களுக்கு நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தி கொடுக்க போகிறார் மே மாதம் 1ஆம் தேதி வரைக்கும். அதனால் இந்த மாதம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் இதெல்லாம் இப்போ கிடைக்கும். அதேமாதிரி தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும், லாபங்கள் குவியும். முக்கியமாக கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் நீங்கள் காப்பாற்றிடுவீங்க. குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அடுத்தபடியாக தனவரவு அருமையாக உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இந்த குருவோட பார்வைங்கும்போது ஒன்று உங்களோட பகைருண ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல விழுது, அற்புதம். சத்ருஜெயம் உண்டாகும், சத்ருக்களெல்லாம் ஜெயிப்பள். சத்ருக்கள் அப்படின்னா உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள்னு தோன்றதோ அவளெல்லாம் விரட்டி அடிப்பேல். அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகும், உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி. அடுத்த பார்வையாக 8ஆம் இடத்துல விழுறது ரொம்ப அற்புதம். அஷ்டமராசியில் குருபகவானோட பார்வை இருக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனசில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதுக்கு உண்டான ஒரு தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துல விழுறதுனால ஜீவனஸ்தானம் பலமடைகிறது. எல்லா வேலைகளையும் அற்புதமாக செய்கிறதுனால உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடி இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு லாபாதிபதி, விரயாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கார். விரயாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால அற்புதமான விரயங்கள் உங்களுக்கு வரும். செலவுகளில் என்ன சுவாமி அற்புதம் அப்படின்னு கேட்கலாம். சுபகாரிய செலவாக வந்தால் ரொம்ப சந்தோஷம். அதனாலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் குறையும். சொத்துல இருக்கிறவா கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்பாவுக்கு திடீர்னு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துடும், படிப்பு தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நன்னா எங்கே போனாலும் நன்னா படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும். ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லாம் இருந்தால் கூட எக்ஸாம்னு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு படிக்கிற வழியை பார்க்கணும், சரியா? அதேமாரி 2வது சுத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடும், புத்திரபாக்கியம் ஏற்பட்டுரும். 3வது சுத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் ஏதாவதுன்னா கரெக்டாக எடுத்துக்கணும். 2, 9 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் பாக்கியாதிபதி. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 3, 6, 10, 11 இருந்தாலே செவ்வாய் பகவான் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார். திக்பலம் அடைகிறார். நிறைய ஒரு வாய்ப்புகளை உத்தியோகத்தில் கொடுப்பார், தொழில் வியாபாரத்தில் கொடுப்பார். எல்லாம் பார்த்து அழகாக செஞ்சிருந்தாலே உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அருமையாக மிக அருமையாக வந்து சேரும். 3, 8 கூடிய அதிபதி சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற மாத ஆரம்பத்தில். பாக்கியம்னாலே அற்புதம், மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும். அதேமாரி பொருட்கள் வாங்குறதுல அத்தியாவசிய பொருட்கள் வீட்டுக்கும் சரி தொழில் வியாபாரத்துக்கும் சரி நீங்கள் வாங்குறதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த தந்தை வழி உறவுகள்லாம் ஆதரவாக இருப்பாள். அதேமாரி எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக அமையும். 19/1/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஜீவனஸ்தானத்தில் ஏற்கனவே செவ்வாய் பகவான் அங்கே இருக்கார். அதனால் இந்த சுக்கிரனும் சேர்றதுனால சுக்கிரமங்கல யோகம் உங்களுக்கு உண்டாடுறது. அதனால் அந்த வேலைக்கு உண்டான ஒரு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை நிறைய செய்வாங்க, மாடு மாதிரி.
ஆனால் ஆதாயம் ஊதியம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கிடைக்கும். உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி சுக்கிரமங்கல யோகம் கிடைக்கிறதுனால உங்களோட உழைப்பு வீண் போகாது, வருமானம் வந்து சேரும். 4, 7 குடை அதிபதி புத பகவான் மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். 26ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். கிட்டத்தட்ட மாதம் முச்சூடுன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 26 தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். தந்தையாரின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு வளர்ச்சி உண்டாகும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். அதுமாதிரி இந்த ஹோட்டல்லாம் வச்சு நடத்துகிறா பாருங்க, அந்த ஹோட்டல் வச்சு நடத்துகிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும். நிறைய பேர் சாப்பிட வருவா, அதனாலேயே உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். 27/1/2024 முதல் இந்த புத பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு வந்துடுறார். கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் பொறுப்பாக இருப்பேல், அந்த பொறுப்பை மெயின்டைன் பண்ணணும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, எடுக்கிற எந்த ஒரு காரியத்துலேயும் சிறப்பு அக்கறை எடுத்துட்டாலே உங்களுக்கு அருமையான ஒரு காரியங்கள்லாம் நடைபெறும். பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான், அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மாத ஆரம்பத்தில் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் அப்படிங்கும்போதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, பரபரப்பாக இருக்கணும். அதுதான் கவனம். சுறுசுறுப்பாக இருக்கணும். அதுக்காக எடுத்தோம் கவிழ்த்தோம்னு சுறுசுறுப்பு எடுத்துக்கப்படாது. இங்கேருந்து தூக்கி அங்கே கொட்டிட்டு ஐயோ கொட்டிட்டேன்னு முழிக்கப்படாது. என்ன, இவர் 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 15/1/2024 இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை வந்து உட்கார போகிறார். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதுவும் உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு இந்த உத்தராயணம் ஆரம்பித்தாலே லாபங்கள் தான். 11ஆம் இடத்துல தான் ஆரம்பிக்கிறார், மகர ராசியில். அற்புதமான பலன்கள் இனிமேல் தான். உங்களோட ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பம். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மனையெல்லாம் வாங்கிறதுக்கு எல்லாம் ப்ரிப்பரேஷன் ஓகே, நல்லபடியாக போயின்னு இருக்கு. ஆனால் ஏதோ சில தடங்கல்கள், தாமதங்கள், அதெல்லாம் இப்போ வேலைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு பாக்கியம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் காத்திருக்கு. தொழில் வியாபாரத்தில் லாபம் வரும். முதல்ல உத்தியோகத்தில் உங்களோட மறைமுக எதிர்ப்புகளையெல்லாம் நீங்கள் முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சாயா கிரகமான ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசியில் இருக்கார். கேது பகவான் கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கார். கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முன்கோபம் வராமல் பார்த்துக்கணும். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும். வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. எடுக்கிற காரியங்கள்லாம் சில நேரங்களில் தடை தாமதங்கள் எல்லாம் சந்திக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் அசராமல் எல்லா வேலைகளையும் சிறப்பாக செஞ்சதுனாலே உங்களுக்கு வெற்றிகள் குவியும். அடுத்தபடியாக இந்த ராகு கேது பிரீத்திக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். புத்துக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அங்கே பிள்ளையார் இருப்பார், பிள்ளையாரையும் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரசமரத்தடியில் நாகர் வழிபாடெல்லாம் இருக்கும். அந்த நாகர் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/1/2024, 6/1/2024, அதே சமயம் 31/1/2024. இந்த தினங்களில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கவனமாகவும் நடந்து கொண்டீர்கள் கண்டிப்பாக நன்மைகள் இரட்டிப்பாகும். பரிகாரமாக எம்பெருமான் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிட்டு வாருங்கோ. அது ரொம்ப விசேஷம். ஏற்கனவே நான் செஞ்சால் பாருங்க, அந்த அரசமரத்தடி விநாயகர் இருப்பார், பக்கத்துலேயே நாகர் வழிபாடெல்லாம் இருக்குது. அழகாக கொண்டு போய் பிள்ளையாருக்கு அருகம்புல்லை சாத்திட்டு பக்கத்தில் இருக்கிற நாகருக்கெல்லாம் ஒரு ரோஸோ இல்லை ஏதோ சாமந்தி இது மாதிரி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி சனீஸ்வர பகவான், குரு பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் உங்களுக்கு, ராசிநாதன். அதனால் ப்ராப்ளம் இல்லை. குரு பகவானை மனசார தியானம் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை, ஆயுள் காரகனை எல்தீபமேற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க சனிக்கிழமைகளில். அதிலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் குவியும். மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும், ஆற்றல் அதிகரிக்கும், பேசுகிற வார்த்தையில் ஒரு இனிமை இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமான நிறைவேறும். ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் இந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.